அருமையான புட்டிங்கு. இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு வந்து நிறைய வேலை கிடையாது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற வேலை தான். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கதான் ஃபில் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். புட்டிங்கு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிலுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். அதே போல் டேட்ஸ் போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தியானது கூட. காஃபி போட்டிருக்கிறதுனால நல்லா அரோமாவோட ஜில்லுன்னு சாப்பிட்டோன்னா ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் கிடைக்கும் நமக்கு. ஸோ வாங்க இந்த புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த புட்டிங் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் 150 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். மில்க்கு இது காய்ச்சாத பால் தான். இதோட 2 ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு. இதை நீங்கள் எந்த காஃபி வேணாலும் எடுத்துக்கலாம். நெஸ்காஃபி, ப்ரூ காஃபி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எடுக்கணும்ல காஃபி பவுட்ரு. உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இதோட இது டேட்ஸு பேரிச்சப்பழம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்டாட்டோ அதுவும் போட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் மெய்டில் ஃபுல் ஸ்பூனே 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து இனிப்புக்கு சர்க்கரை ஆட் பண்ணல. சர்க்கரைக்கு பதிலாக டேட்ஸும் மில்க் மெய்டும் அதாவது கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 5 பொருட்களை ஆட் பண்ணியிருக்கேன். மில்க், கார்ன்ஃப்ளவர் மாவு, காஃபி பவுடர், கண்டென்ஸ் மில்க், டேட்ஸ் அதாவது பேரிச்சப்பழம். இது 5ம் ஆட் பண்ணி இந்த புட்டிங் செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் விருப்பம் இருந்தால் காடமம் போட்டுக்குங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் காடமம் போடல. ஏன்னா காஃபியோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் எனக்கு நல்லா வேணும், அதுக்காக. இப்போ இதை நம்ம எந்த பேனில் இதை ரெடி பண்ண போகிறோமோ அதுக்குள்ள இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மில் வச்சு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். அடி பிடிச்சிக்காம மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கலர் உங்களுக்கு நல்லா அந்த காஃபி கலர் வரணுன்னா கொஞ்சோண்டு காஃபி கலர் வந்து ஃபுட் கலர் வருது இல்லையா காஃபி கலரில், அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதை வந்து ஆட் பண்ணல. அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான். இது நல்லா திக்காகிட்டே இருந்துச்சு. மினிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும் இது திக்காகிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பேன்லேயே இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஸ்மூத் ஆகும். அதே சமயத்தில் பேனில் ஒட்டாமல் இருக்கும். நான் பேன் சூடாக இருக்கிறதுனால இது சீக்கிரம் அடியில் பிடிச்சிக்கும். அது மாதிரி சின்ன சின்னதாக கிண்ணியோ பவுலோ எதுலையாவது ஒன்று மேலே லைட்டாக அரிசி சிரப்பு சும்மா கொஞ்சமாக மேலே மறுபடியும் ஒரு லேயர் போட்டு விடலாம்.
ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும், அருமையான புட்டிங்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இதை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த புட்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காஃபி டேஸ்ட்டோட இந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டும் சேர்ந்து அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.